இப்படியான இந்த உறவுகளை சேர்த்து நடக்கிறதுல உலகத்துல பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் தன்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க் அதிகமா கிடைக்கணும்னு நினைக்கிறாரோ, எல்லாருக்கும் தேவைதானே, நிறைய சம்பாதிக்கணும், வாகனம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், அது வேணும், இது வேணும், யாருக்கு வேணாம்னு இருக்கு? உலகத்துல ஆசைப்படாதவங்க யாராவது இருக்கிறானா? அப்படி யாரும் கிடையாதுல்ல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 ஆறு ஓடிக்கிட்டு இருந்தா கூட இன்னொன்று கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு முன்னாடி 2 ஆறு தங்கத்துல ஓடும், 2 குளம் கிடையாது, 2 டேம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லல, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறை சொல்லுகிறார்கள், ரிவரை சொல்றாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, ஓடிக்கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப புதுசு புதுசா வரும்ல, புதுசு புதுசா வருகிற 2 இருக்குது, ஆனா இன்னொன்று கிடைக்காதான்னு நினைப்பானா. அதான் மனித இயல்பு, ஆசை விட்டு போகாதுல்ல. இப்படி நம்ம எல்லாருமே பொருளை தேடக்கூடியவராக, சம்பாதிக்கணும், உழைக்கணும், நிறைய ரிஸ்க் கிடைக்கணும் நினைக்கிறோம்ல. இப்படி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் ரிஸ்க் கிடைக்க வேண்டும், தங்களுக்கு அருள் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, இது ஒரு ஆசை. 2வது ஆசை என்ன தெரியுமா? மனிதனுக்கு 2 ஆசை இருக்கு. ஒண்ணு, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பொருள் சேர்க்கணும், இது ஒரு ஆசை, நிறைய பரக்கத்து கிடைக்கணும்ங்கிறது. அதை விட பெரிய ஆசை என்ன தெரியுமா? இதெல்லாம் சம்பாதிச்சாச்சு, அடுத்து என்ன? சம்பாதிச்சா எல்லாரும் ஒரு 60 வருஷம் வாழ்றான்னா நான் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துக்கிறேன். நான் ஒரு 150 வருஷம் வாழ கிடைச்சா, ஒரு 200 வருஷம் வாழ கிடைச்சா எப்படி இருக்கும்? சம்பாதிச்சிட்டோம், அதை அனுபவிக்கணும்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாருக்கு நிறைய அருள்வரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீர்களோ, யாருக்கு வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஆயுள் கூட கிடைக்கணுமா? ஆயுள் கூட கிடைக்கணும்னா நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். எல்லாரையும் பகைச்சு போட்டு 100 வருஷம் வாழ்ந்து என்னத்தை செய்ய போறோம்? மாமாவோட பேசுறது இல்ல, மருமகனோட பேசுறது இல்ல, பெரியப்பாவோட பேசுறது இல்ல, சித்தப்பாவோட சண்டை, மனைவியோட பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை. இந்த ஆளு 100 வருஷம் வாழ்ந்தா என்ன, 150 வருஷம் வாழ்ந்தா என்ன, ஏதாவது பலன் இருக்குமா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீண்ட காலம் வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய சொத்து செல்வம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தோட சேர்ந்து நடங்க, உறவுகளோட சேர்ந்து நடங்க. உமாவோட பகையா உடனே போன் போட்டு பேசுங்க, நேர்ல போய் பேசுங்க. அக்கா தங்கச்சியோட பிரச்சனையா உடனே போய் பேசுங்க. பிரிந்தவர்களோடு இணைந்து கொள்ளுகிற, சண்டைகளை தீர்த்து கொள்ளுகிற, கோபங்களை இல்லாமல் ஆக்கி கொள்ளுகிற, அமைதியை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் அப்படியான ஒரு அற்புதமான மார்க்கமாக இருக்கிறது.